ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பேச விரும்புறீங்க? ஆண்டவர் பேசணும்னு விரும்புறீங்க? ஆமென். பேசுறது விரும்புறீங்க, ஆனால் கேட்டுட்டு மறந்துடுறீங்க. ஸ்தோத்திரம். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்ற இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அதிபர் இருந்தார். இங்கிலாந்து தேசத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லி எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அவர் முதலா அந்த ஸ்தோத்திரம் அதிபராக வராரு இங்கிலாந்து தேசத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம், எல்லா பகுதிகளையும் போய் பார்வையிட விரும்புகிறார். கவனிக்க நல்லா. பார்வையிட விரும்பின போது ஸ்தோத்திரம், அவர் கூட எப்பவுமே அவர் பிரசிடென்ட் இல்லையா, அவர் கூடவே கருப்பு பூனை படலாம் துப்பாக்கி ஏந்துன்னு போகிறாங்க. அப்படி அநேக இடங்களில் பார்வையிடுகிறார். அப்படி பார்வையிட கடந்து போகும்போது ஒரு மனநல மருந்தகத்தை பார்க்கும்படி போகிறார். மென்டல் ஹாஸ்பிட்டலில் பார்வையிடும்படியாக கடந்து போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அநேக இடங்களை பார்வையிட்டார். அப்படி பார்வையிடும் போது ஒரு மனநல மருத்துவமனையை பார்வையிடும்படி கடந்து போகிறார். இவர் அப்படி போகும்போது உள்ள இருந்து ஒரு பைத்தியம், ஆமேன், மனநலம் குன்றிய ஒரு சகோதரர் இவருக்கு எதிர்படுகிறார். ஆமேன். எதிர்பட்ட உடனே அவரை பார்த்து இவர் கேட்கிறார். யாரு? வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்து அந்த மனநலம் குன்றிய வாலிபர் கேட்டார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாராம். ஆமேன். நீ யாருன்னு சொல்லி கேட்டாராம். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அவர் சொல்லுகிறார், ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் த இங்கிலாந்து. நான் இங்கிலாந்து தேசத்தின் புதிய பிரசிடென்ட், ஆமேன், அதிபர் என்று சொல்லி இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொன்னாரு? நான் இங்கிலாந்து தேசத்துக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரசிடென்ட், அதிபர் என்று சொன்ன உடனே அந்த பைத்தியம் ஒரு மாதிரி சிரிச்சுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சிரிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லிச்சான், அது நானும் இங்க வரும்போது அப்படிதான் சொல்லிக்கின்னு வந்தேன். ஆமேன். நானும் இங்க வரும்போது எப்படி வந்தேன்? ஸ்தோத்திரம், இங்கிலாந்து தேசத்தின் பிரசிடென்ட்னு தான் சொல்லிக்கின்னு வந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. என்ன? ஆமேன். உன்னையும் பிடிச்சி வச்சுப்பாங்க, வா நல்லா மாட்டிக்கினேன் அப்படின்னா. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இந்த கதையில? ஸ்தோத்திரம். நானும் எப்படிதான் வந்தேன், இங்க வரும்போது பிரசிடென்ட் ஆஃப் இங்கிலாந்து சொல்லிக்கின்னு வந்தேன். என்ன பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? உள்ள வச்சுட்டாங்க. நீ என்ன அப்படி சொல்லிக்கின்னு வர, உன்னையும் பிடிச்சி என்ன பண்ணிருவாங்க? வச்சிருவாங்க, வான்னு சொன்னானா. அவனுக்கு புரிந்தது, அவன் மனசுக்கு புரிந்தது அவ்வளவுதான். அவனை தவறு சொல்ல முடியாது. அவன் அந்த மைண்ட் செட்டை தான் அங்கே வந்திருக்கிறான். அவனை பிடிச்சி வச்சிட்டாங்க பைத்தியன்னு. இவரையும் அவன் பைத்தியமா நினைச்சிட்டான். ஆமேன். நம்மள மாதிரி இவர் சொல்றதுனால இவரும் பைத்தியம், இவரும் உள்ள வந்தா இவரையும் பிடிச்சி வச்சிட போறாங்கன்னு சொல்லி அவனுடைய அறிவுக்கேற்றபடி அவனுக்கு புரிந்ததை அங்கே வெளிப்படுத்தினதை இந்த சின்ன கதையில ஸ்தோத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ இதை ஏன் இப்போ நான் சொல்றபடி ஏவப்படுறேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உங்களுடைய அறிவுக்கு ஸ்தோத்திரம் புரிகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் இங்க செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனா எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை சபை முடிச்சுட்டு போன பிற்பாடு இந்த புதன்கிழமைக்காக ஜெயிப்பது வழக்கம். அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஒரு காரியம் எனக்குள்ள தோன்றினது. அப்பதான் இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது எப்படி ஒரு பைத்தியம் வந்த நல்ல மனுஷரை பைத்தியமாக நினைத்ததோ அதனுடைய அறிவுக்கு அது போலதான் நம்முடைய சபையில் வருகிற ஜனங்களுக்கும் அறிவு வளர்ச்சி இல்லாம, ஸ்தோத்திரம் தப்பா எடுத்துக்காதீங்க, அறிவு வளர்ச்சி இல்லாம, என்ன அறிவு? படிப்பறிவு இல்லை. மெயினா ஸ்தோத்திரம், மெயினா என்ன இல்லை? படிப்பறிவு இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இந்த சத்தியங்களை கொண்டு சேர்ப்பது ரொம்ப கஷ்டமாகுது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, அவர்களுக்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம நான் ஏன் பேசணும்? ஆமேன். செய்தியே கொடுக்க வேணாமே, அவர்களுக்கு பிரயோஜனப்படாதபடி நான் செய்தி கொடுப்பது எதற்கு அப்படின்ற வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுரு படிச்சாரா? ஸ்தோத்திரம். அவருக்கு சீஷராக தெரிந்து கொண்டாரே 12 பேரு, அது 2 பேர் தவிர 10 பேர் படிக்காதவங்க தான். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 பேர் தான் படித்தவர்கள், மீதி 10 பேரும் படிக்காதவர்கள் தான். ஆனா அவர்களுக்கு இந்த சத்தியம் புரிந்திருக்கிறது. உங்க சபை ஜனங்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னு கேட்டார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்க தான் சொல்லணும், அல்லேலியா சொல்றது இல்ல. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர்கள் 10 பேரும் படிப்பறி இல்லாதவர்கள். ஆமே. பேதுரு பிரசங்கம் பண்ணதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் மீன் பிடித்தவன் அல்லவா, இவனுக்கு படிப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், எங்களுக்கு படிக்க தெரியலங்க, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, இதுக்கு படிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆமே. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டால் நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. பேதுரு என்ன பைபிள் படிச்சாரா? ஆனா பைபிள் படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல மொத்த கதையும் சொல்றாரு. ஸ்தேவான் பைபிள் காலேஜ் போய் படிச்சாரா? மொத்த கதையும் சொல்றாரு. எப்படி சொன்னார் அவரு? ஸ்தேவானுக்கு எப்படி தெரியும்? ஆதியாகமத்துல இருந்து சொல்றாரு. பேதுரு ஆதியாகமத்துல இருந்து சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் ஆதியாகமத்துல இருந்து சொல்றாரு. எப்படி சொன்னாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ள இருந்து நினைப்பூட்டுகிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா அல்லேலூயா. இததான் 1 யோவான் 2:28 அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்லுவார். 1 யோவான் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், அதனுடைய 28வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஸ்தோத்திரம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பைபிள் எடுக்கானான்னு சொல்லிட்டேன், அதனால எடுக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் போடுறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 27. ஏன் எடுக்க வேணான்னு சொன்னா, நீங்க நோட் பண்ணணும்னு சொன்னேன், அதை பண்ண மாட்டீங்க. ஆனா பைபிள் ஐயா எடுக்க வேணான்ட்டாரு, அதை மட்டும் பிடிச்சிப்பீங்க. நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் படிக்கணும்னு சொன்னேன், அதை பண்றீங்களா? பைபிள் எடுக்க வேணான்றதை மட்டும் பிடிச்சிக்கினீங்க. பாதி பிடிச்சிக்கிட்டு பாதி விட்டுருது. ஆமே. பைபிள் திறக்க வேணாம் சொல்லும்போது நோட்ஸ் எடுத்துட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, அதை பண்றீங்களா? ஆனா பைபிள் மட்டும் திறக்க மாட்டீங்க. ஐயா பைபிள் திறக்க வேணான்ட்டாரு. ஆமே. ஸ்தோத்திரம். அப்படியே பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம், மொழிக்கத்தை பார்த்தா கஷ்டமாகுது திட்டுறதுக்கு. ஆமே. ஸ்தோத்திரம். 27வது வசனம் பாருங்க ஸ்கிரீன்ல. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் படிங்களா? எல்லாமா தான் படிங்களா? ஸ்தோத்திரம். படிக்க தெரியாதோ? ஸ்தோத்திரம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, போதிப்பதற்கு பெர்னார்ட் ஜேம்ஸ் தேவையில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில். இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, இப்போ நான் கேட்டுக்கிறேன். ஆமே. என்ன அர்த்தங்க? நான் படிக்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வசனம் உதவி செய்யுமா? படிக்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமா? என்ன சொல்லுது வசனம்? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் இருக்குது. எப்ப நீங்க மூழ்கி ஞானசானம் எடுத்தீங்களோ அப்பவே புது சிருஷ்டி ஆகிய அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடுச்சே. நீங்க ஞானசானம் எடுத்தது உண்மையா? மூழ்கி ஞானசானம் எடுத்தது உண்மையா? உண்மைனா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? புது சிருஷ்டி ஆகிய அபிஷேகம் இருக்குது. ஆமென். புது சிருஷ்டி இருக்குது, அது ஆவியா இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். கிறிஸ்துவை அபிஷேகித்த அதே பரிசுத்த ஆவியானவர் புது சிருஷ்டி ஆகிய அந்த சிருஷ்டியையும் அவர் அபிஷேகிக்கிறார். அதனால யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே கிடையாதுங்க. தேவ சமூகத்திலே அமர்ந்தாலே அவர் போதிப்பார், அவர் பேசுவார், உங்களுக்கு உணர்த்துவார், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவார்லாம் சொன்னமே. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது நடந்திருக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எவ்வளவு நேரம் நீங்க தேவனுடைய சமூகத்தில் அமர்றீங்க? நீங்க அமர்ந்திருந்தா தானே அவர் உங்களுக்கு காட்டுவாரு. அமர்றீங்களா? அமர்றீங்களா? பேசுங்க ப்ளீஸ். அமர்றீங்களா? ஸ்தோத்திரம். 2 மாசம் கடந்துட்டோம், நிறைய செய்தி கேட்டுட்டோம். ஸ்தோத்திரம். ஒன்னுமே பிரயோஜனம் இல்லாம அடுத்த செய்தி போறதுனால எனக்கு என்ன லாபம், ஆண்டவருக்கு என்ன லாபம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன நான் பதில் சொல்றது? ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு போதிக்கிறவராச்சு. அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருப்பது உண்மையானால் அவர் உங்களுக்கு போதிக்கணுமே. அவர் உங்களுக்கு போதிப்பார்னா ஸ்தோத்திரம் சரியானபடி போதிப்பார், சத்தியத்தை போதிப்பார். அது பொய் அல்ல என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நீங்க என்ன பண்றீங்க? ஒழுங்கா கவனிக்கிறீங்களா? குழந்தை வந்து கொஞ்சம் இடமா இது, குழந்தைங்க வந்து விளையாடுற இடமா இது? தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு பயப்படுங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கி 5:1 வாசித்து பாருங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், உன் வாயினால் துணிகரமாய் ஒரு வார்த்தையும். வாசிங்களா பிரசங்கி 5:1 வாசிங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பயபக்தியே இல்லை உங்களுக்கு. ஸ்தோத்திரம்.
தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் ஆமேன் என்றீங்க, ஒன்னும் செயல்படலையே. ஆமேன் சொல்லிட்டு பிரசங்க 5:1 வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இதை ஒவ்வொரு நாள் நீங்க படிக்கணும் சர்ச்சைக்கு வரதுக்கு முன்னாடி. பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல வாசிங்க. நீங்க பைபிள் திறக்க வேணாம், வாசிங்க. நீ சர்ச்சுக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் வர்ஷிப் பண்ற மாதிரி நீ பண்ணாத. செவி கொடுக்க சேர்வதே ஸ்தோத்திரம். நீ பண்ற வர்ஷிப்லாம் தேவையில்லைன்ற. ஒழுங்கா செவி கொடுத்து சேர்ந்தினா நல்லது. சர்ச்சுக்கு வந்து ஒழுங்கா கேளுன்றார். முதல்ல ஒழுங்கா கேட்கறதுக்கு நீங்க ரெடியா வரீங்களா சர்ச்சுக்கு? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். சர்ச்சுக்கு நானும் வந்தன் வர்றது, ஆனா ஒன்னும் செய்யறது இல்லை. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. தேவ சமூகத்திலே துணிகரமாய் உன் வாயினாலும் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தையில் சுருக்கமா இருப்பதாக. சர்ச்சில் வந்து ஊரு கதை பேசவே கூடாது, எந்த கதையும் பேசவே கூடாது. சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டா ஒரு பயம் பற்றி பிடிக்கணும். ஆமே. இது எங்கிருந்து வரும்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால் ஊருப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு நேரா வந்து இங்க உட்காரோம் சர்ச்சில், ஒரு பயமே இல்லாம. ஸ்தோத்திரம். ஒரு பயமே இல்லைங்க. தேவாலயத்தை குறித்த ஒரு பயமே இல்லாம இருக்கிறோம். அப்புறம் எங்கிருந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்? பரிசுத்தவனை எப்படி உணர்த்துவார்? ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற காரியம் என்னன்னா, வர 2ஆம் தேதி எல்லாரும் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுங்கன்றேன். 2ஆம் தேதி ஞானஸ்தானம் கொடுக்க போற எல்லாரும் மறுபடியும் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பரிசுத்தவனை கிரியை செய்தார பார்க்கலாம். ஏற்கனவே பரிசுத்தவனை பெற்று வைத்துக் கொண்டு அவரை கண்டுகிறதே கிடையாது, அவரை மதிக்கிறதே கிடையாது, அவரை அணுகிறதே கிடையாது, அவரை நோக்கி பார்க்கறதே கிடையாது, அவருக்கு பயப்படுறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படியே வாழறதுக்கு அவங்களுக்கு பரிசுத்தவனை கொடுக்கப்பட்டு சத்தியத்தை உங்களுக்கு அவர் போதித்து கொண்டிருக்கணும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் மனம் மாறுங்க ப்ளீஸ். ஸ்தோத்திரம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, மறுபடியும் ரீகேப் பண்ணபடி ஆவியான சொன்னதுனால மறுபடியும் ஜனவரி மாசத்துல இருந்து பிரசங்கத்தை மறுபடியும் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தம் ஞாபகமே இருக்காது. இருக்குதா? என்ன வாக்கு தத்தம் கொடுத்தோம்? இதோ எடுத்து கொடுக்கணும். அங்க பேக்கப் கூத்தா நடக்குதுங்க. இதோ அது ஞாபகமே இல்லை. அப்புறம் எங்க பழகிடுது? எடுத்து கொடுத்தா தான் ஞாபகம் வருது. அது எங்க பழகி போகுது? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும் என்று சொன்னாரு. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 55-56 நாளை கடந்து வந்துட்டோமே. டெய்லி புதிய காரியம் நடக்கணுமே. நடந்துக்குதா? எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்துக்குது? ஸ்தோத்திரம். நடந்துக்குதா? நடக்காது. ஆமென். எப்போ அது புதிய காரியம் தோன்றும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோம். எப்போ தோன்றும்? வாக்கு தத்தத்தை கொடுத்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தபோது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறி போனார்கள். நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறினால் உங்களுக்கு புதிய காரியம் வெளிப்படாதுன்னு சொன்ன நிறைய காரியம் 1 கொரிந்தியர் 10 பேசி இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரரா மாறி இருக்கிறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். மாறி இருந்தால் உங்களுக்கு புதிய காரியம் வெளிப்படாது. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைக்காரர் வேசித்தனம் பண்ணி இல்ல, ஸ்தோத்திரம், தேவனை பரீட்சை பார்த்து இப்படி எல்லாரும் வழியில அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்து விட்டாலே டேஞ்சர்னு சொன்னேன். அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு பயங்கரமா புடமிடுவார், நம்மை பயங்கரமா உடைப்பார், நொறுக்குவார். தகுதிப்படுத்தின பிற்பாடுதான் வாக்குத்தத்தம் பலிக்கும். ஸ்தோத்திரம். ஜனவரில இருந்து பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி வரலாம் வந்துட்டோம். எத்தனை பேரை கர்த்தர் நொறுக்கி புடமிட்டு இந்த வாக்கு தத்தம் பலிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை வேதனைப்படும்படி நடத்திட்டு நீங்க சுகமா நல்லா வாழ்ந்துலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் இந்த காரியங்களை. ஸ்தோத்திரம். நான் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களை கொஞ்சம் தயவு செய்து ப்ளீஸ் இன்னைக்காவது கீழ்ப்படிங்க. இன்னைக்காவது காது கொடுத்து கேளுங்க. கீழ்ப்படிவதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் வெளிப்பட வேண்டுமானால் முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாதுன்னு சொன்ன. ஆமென்.
சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. ஆமே சொன்னா ஸ்தோத்திரம். முந்தின காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. பூர்வமானது நடக்க போறத சிந்திக்க கூடாதுன்னு சொன்ன செய்றீங்களா? எத்தனை பேர் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஸ்தோத்திரம். ஒன்னும் செய்ய மாட்டீங்க. ஆமே ஒன்னும் செய்ய மாட்டீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி உங்க வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கும்? இந்த வசனங்களை ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, ஆத்மாவில் இருக்கிற பழைய நினைவுகளையும் ஆவியையும் பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். எபிரேயர் 4:12 ஆவி ஸ்தோத்திரம் ஆத்மா விட்டு பழைய ஆவி பிரிக்கப்படணும் கர்த்தருடைய வார்த்தையினால அப்படின்னு சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 பழைய ஆவி பிரிக்கப்பட்டு புதிய ஆவி அங்க செயல்பட தொடங்குகிறது. புது சிருஷ்டி ஆவி என்று சொன்னேன். எத்தனை பேர் பழைய ஆவி உங்க ஆத்மா விட்டு பிரிச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. பிரிச்சிருக்கிறீங்களா? பிரிச்சிருக்கிறீங்களா? உங்க பழைய ஆவி போயிருக்குதா? ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்ட பிற்பாடு பழைய காரியங்கள் வெளிப்பட்டுதா வெளிப்படலையான்னு பாருங்க. ஏற்கனவே சண்டை போட்டு கொண்டு வந்தவங்க சண்டை போட்டுக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? பாருங்க. சமாதானமா இல்லைன்னா பழைய ஆவிதான் செயல்படுது. சண்டையா இருந்தா, மனஸ்தாபம் இருந்தா பழைய ஆவிதான் செயல்படுது. பொறாம இருந்தா பழைய ஆவிதான் செயல்படுது. பழைய சுவாபம் ஒண்ணுமே மாறாம புதிய ஆவி வெளிப்படாது. பழைய ஆவி பிரிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். இதற்காக வேலை மெனக்கட்டு வீட்டுக்கு போய் உடனே உங்களுக்கு குரூப்ல அப்லோடு பண்றேன். எத்தனை பேர் அதை திரும்ப 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 கேட்கறீங்கன்னு தெரியல. ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. பார்த்தா ஆமேன் போடுங்கண்ணா, 2 நாள் ஆமேன், அப்புறம் பார்த்தா காணும். பாக்குறீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சொன்னேன், ஆமேன் போடுங்க பார்த்தான்னு. 2 நாள் வந்து அப்புறம் காணும். ஸ்தோத்திரம். ஆமேன். இதெல்லாம் ஏங்க செய்யணும்? இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் இவருக்கு தேவையானலாம் கேட்டாங்க, அப்படியும் செஞ்சேன் நான். இவருக்கு ஏங்க இதெல்லாம் வேலைன்னு கேட்டாங்க, அப்படியும் செஞ்சேன் நான். ஆமேன். புரியுதா இல்லையா? ஏன் செய்யணும்? உங்க வாழ்க்கையில எப்படியாவது ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி பண்ணி போராடி காரியங்களை செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை போட்ட செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்க? கையெழுத்து காட்டுங்க. கேட்டீங்களா மறுபடியும்? ஸ்தோத்திரம். அப்படியே முயற்சிங்கன்னா என்ன பண்றது உங்களை? ஸ்தோத்திரம். எதுக்கு போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை செய்தி? அன்னைக்கு வராதவங்க கேட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். கேட்டீங்களா? கேட்கல. ஸ்தோத்திரம். அதுக்கு என்னதான் வழின்றத பண்ணல. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி வந்தவங்களே என்னது கேட்டீங்களா? குரூப்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு போன் இல்லை, நெட் இல்லை. சரி, வந்தவங்களாண்ட போய் என்னதான் இன்னைக்கு செய்தி ஆண்டவர் கொடுத்தார், ஐயா கொடுத்தார்னு கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆமே. இப்போ ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொல்றாருன்னா கொஞ்சம் கவனிங்க. வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொல்றாருன்னா உங்களுக்கு பழிக்கிறதுக்கு தான். எதுக்கு இவ்வளவு ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லினுக்கிறேன் நான்? உங்களுக்கு பழிக்கணும்னு தானே உங்களாண்ட பேசுறாரு ஆண்டவர். உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாம எதுக்கு பேசணும்? புரியுதா இல்லையா? உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, ஒரு யூஸும் இல்லை. எதுக்கு பேசணும்? எதுக்கு பேசணும்? உங்களாண்ட தான் கேட்டுக்கிறேன். பேச வேண்டியது அவசியம் இருக்குதா? சர்ச்சு நடத்த வேண்டிய அவசியமே இல்லையா? ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசினா என்ன பண்ணோம்? அதன்படி நம்ம நடக்கணும். ஸ்தோத்திரம். எதுவுமே செய்யாம சர்ச்சுக்கு நானும் வந்தேன் பேர் வாங்குறதுக்கா, வருஷ முடியல கிஃப்ட் வாங்குறதுக்கா, எதுக்கு வரேன் சர்ச்சுக்கு? ஸ்தோத்திரம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுங்க. உங்களாண்ட ரொம்ப பாரப்பட்டு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி எத்தனை மெசேஜ், புதிய காரியம் வெளிப்படுறதுக்கு எத்தனையோ மெசேஜ் கொடுத்தாச்சு. 20 மெசேஜ் கொடுத்துருப்பேன். ஸ்தோத்திரம். ஆனா ஒன்றும் உங்க வாழ்க்கையில செயல்படவே இல்லை. அதுக்கப்புறம் போன மாசம் என்ன பண்ணோம்? யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார்னு பார்த்தோம். ஆமே. அவர் இருக்கிறார், அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அமரணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும், ருசிக்கணும்னு சொல்றோம். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருந்து அவர் நடத்துவதை, உங்களுக்குள்ள இருந்து அவர் பேசுவதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள், உணர்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். எதுவுமே செய்யாத. ஸ்தோத்திரம். கம்பெனிக்கு இங்கிருந்து நான் போவேன் வேலைக்கு, ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா சம்பளம் கொடுத்தோம்னா கொடுப்பானா? சொல்லுங்க. கம்பெனிக்கு நான் வேலைக்கு போவேன். ஸ்தோத்திரம். 9 மணிக்கு கார்டு பஞ்ச் பண்ணிட்டு 5:30 மணி வரலாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆமே. ஆனா நான் என்ன பண்ணிருந்தேன்? 7ஆம் தேதி ஆனா வருமா? நீங்க பண்றது அப்படிதான் இருக்குது. நீங்க சபைக்கு வரீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்
வந்தேன்னு நினைச்சா அது கொஞ்சம் ஸ்தோத்திரம் எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து நீங்கள் கேட்கிறதை உங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாத வரை அடுத்த செய்தி கொடுப்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க கவனிக்கணுங்க. அமருங்க, தேவ சமூகத்துல அமருங்கன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் அமர்றீங்க? ஸ்தோத்திரம். காலையில எழுந்தா முடியாது, சாயந்தரம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அமருங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை கீழ்ப்பிடிஞ்சு அமர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஜிஎஸ் மீடியால போடுறேங்க. ஸ்தோத்திரம். வெளியில இருக்கிறவங்க 1100 பேர் பார்க்கறாங்க இந்த செய்தியை. வெளியில இருக்கிறவங்க 1100 பேர் பார்த்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா சபை ஆளுங்க ஒண்ணு கூட கிடையாது. அதுல போடுறது யாருங்க? சபை ஆளுங்களுக்கு. ஆனா பார்க்கறது வெளியில 1100 பேர் பார்க்கறாங்க. ஸ்தோத்திரம். போட்ட உடனே நேத்து போட்ட நிறைய ஷார்ட்ஸ், ஒரு 10 ஷார்ட்ஸ், அதுல பார்த்தீங்கன்னா 216 பேர் 250 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். போடுறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தான். நீங்க வேணா மறுபடியும் வீட்டுக்கு போனா பைபிளை திறக்கவே மாட்டீங்க, ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. ஸ்தோத்திரம். நானும் விசுவாசம் இருந்து வந்தால்தான். ஆமென். உங்களை மாதிரி இருந்து தான் நான் பாஸ் ஆயிருக்கிறேன். நல்லா தெரியும் எனக்கு. ஆமென். உங்களுக்கு பைபிள் படிக்கணுன்ற எண்ணமே வராது, ஜெபம் பண்ணன்ற எண்ணமே வராது. சர்ச்சு அன்னைக்கு தான் அப்பதான் ஞாபகமே வரும். பைபிள் ஜெபம் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆமென். மற்றபடி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா நீங்க பிசாசோடு சேர்ந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே உங்களை அவன் பைபிள் படிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், ஆண்டவரை துதிக்க விட மாட்டான், ஆண்டவருடைய அந்த அன்பை உணர்ந்து கொள்ள விட மாட்டான். அதை கட் பண்றதுலயே இருப்பான். எப்படா 9 மணி ஆகும், எப்படா 8 மணி ஆகும், எப்படா 7 மணி ஆகும், சாப்பாடு வெந்தது வேவலிய பாதி வயிற்றுல போய் வெந்தவனே தூங்கிடுவோம். ஸ்தோத்திரம். காலைல 6 மணில இருந்து வேலைக்கு கிளம்பணுமா? அதனால ஸ்தோத்திரம். இதெல்லாம் பிசாசு பண்ற வேலைன்னு புரிஞ்சுக்கணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா அதை செய்யும்படியா தானே சொல்றாரு நம்ம கிட்ட. நம்ம செய்யாதையே இருந்தா அவர் சொல்லிக்கினே இருப்பாரா? யோசித்து பாருங்க. சொல்லிக்கினே இருந்தா அவரு சொல்லிக்கினே இருப்பாரா? செய்யாதே இருந்தா. ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்துக்கு போறதுக்கு ஆண்டவருக்கே மனசு வராத. ஸ்தோத்திரம். இதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு ரிசல்ட்டும் இல்லை, ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு ரிசல்ட்டும் இல்லை, ஒரு கிரியும் அங்க நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். நானும் வந்தேன், எல்லாரும் கூத்து பார்க்க போனா அங்கிட்ட சொன்னேன், அது மாதிரி நானும் வந்தேன்ற மாதிரி வந்து போயிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க வீட்டில் வருகிற ஆசீர்வாதங்கள், உங்க வீட்டில் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை வைத்து தான் மற்றவர்கள் சபைக்கு வருவதற்கு அடிக்கோலாக அமையும், அடித்தளமாக அமையும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டார். அவர் செய்வார் கண்டிப்பா. அவர் செய்வதற்கேற்ற தகுதி நமக்குள்ள இருக்கிறதா, உண்டாக்கி கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம ஆராயாமலேயே காலத்தை ஓட்டி கொண்டிருந்தா ரொம்ப கஷ்டங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன வருஷம் தான் அப்படி பண்ணீங்க. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுலாம் தெளிவு பண்ணியாச்சு உங்களுக்கு. இன்னமும் அப்படி இருந்தீங்கன்னா, முன்னாடிலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு வந்து இருந்தோம். இப்ப தெளிவா 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு. நீங்க யாரு, நீங்க சாதாரணமான ஆனால உங்களுக்குள்ளவே தேவனை வைத்திருக்கிறீர்கள்லாம் சொல்லியாச்சு. சொன்ன பிற்பாடும் அதே வாழ்க்கை தொடருமானால் நீங்க என்ன இல்ல, உங்களுக்குள்ள பெற்றிருக்கிற ஆண்டவரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு மதிக்கிறதே கிடையாது, அவருக்கு பயப்படுறதே கிடையாது, அவரோடு உறவாடுவதே கிடையாது, அவருடைய பிரசனத்தை உணர்வதே கிடையாது என்னும் போது எனக்கே வேதனையா இருக்குது. அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். உங்களோடு உறவாடும்படி தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோடு பேசும்படி தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு போதிக்கும்படி தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வாஸ்தமே. ஸ்தோத்திரம். அது சத்தியமா இருக்கிறது. அவர் போதிப்பார். நம்ம போதிக்க வேண்டியதே கிடையாது, பாஸ்டர் சொல்ல வேண்டியதே கிடையாது. அந்த அபிஷேகம், புது சிருஷ்டியின் அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும் என்று சொல்லுகிறது. இந்த அனுபவம் எப்ப நமக்கு வரும்? எப்பங்க வரும் சொல்லுங்க? எப்ப வரும்? அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் அறிஞ்சிக்கினா தானங்க வரும். ஸ்தோத்திரம். எப்பதான் நீங்க அறிஞ்சிப்பீங்க? எப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க? ஸ்தோத்திரம். 2026 பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். 2026 பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் டைம் கொடுங்க பாஸ்டர்.
எப்படியாவது நாங்கள் முயற்சி பண்ணி 2026 மாறணுன்றீங்களா? மாறிடுறீங்களா? ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கங்க, நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது. சாதாரணமான ஆளே கிடையாது. முதல்ல நீங்க அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் உங்க மூலமா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிக்கணும். உங்க மூலமா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அனுபவிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே அனுபவிக்காம மற்றவங்க அனுபவிக்க முடியாது. உங்க மூலமாகத்தான் ஒரு கூட்ட ஆத்துமா அந்த சபைக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்களே ஒன்று ரெடி ஆகாம எப்படி வரும் ஆத்துமா? எப்படி வரும்? ஸ்தோத்திரம். எப்ப ரெடி ஆக போறீங்க? ஸ்தோத்திரம். ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். ஆனா நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம். ஆமே, தோற்று கொண்டே இருக்கிறோம். தோற்று கொள்வதற்காக, தோற்பதற்காக ஒரு புது சிருஷ்டின் ஆவி அபிஷேகத்தை உள்ள வாங்கி வச்சுன்னுக்கிறோம். தோற்பதற்காக என்ன பண்ணிக்கிறோம்? நானும் ஞானஸ்நானம் எடுத்து புது சிருஷ்டின் அபிஷேகத்தை உள்ள வாங்கி வச்சுக்கின்னு தோத்துனுக்கிறோம். இது என்ன நியாயம்? நீங்க உங்க மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. நான் ஜெயிக்க முடியாம ஏன் அந்த ஆவியை நான் எனக்குள்ள வச்சிருக்கணும்? ஏன் ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கணும்? நீங்க இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டீங்க. எனக்கெல்லாம் ஒரே துடிப்பா இருக்குது. நான் தோற்கிறேன்னா ஸ்தோத்திரம், நான் வாழவே விரும்ப மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் தோற்கிறேன் ஒரு காரியத்தில் அப்படின்னா தொடர்ந்து நான் வாழனே விரும்பவே மாட்டேங்க. ஸ்தோத்திரம். வாழ விரும்ப மாட்டேன். அவ்வளவு வைராக்கிய வாஞ்ச உள்ளவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுல போனாலும் சக்சஸ், ஜெயத்தை தான் பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் வெற்றியை தான் பார்க்கணும். தோல்வியை நான் பார்க்க வேண்டியவன் அல்ல. ஸ்தோத்திரம். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவரா இருக்கிறபடினாலே நாம் ஜெயிக்கும்படியாக முனைப்புடன் செயல்படணும். ஒண்ணுமே இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. முனைப்புடன் இல்லாம செயல்பட முடியாது. இப்போ ஒரு போட்டி கலந்துக்க போறாங்க இல்லையா? போட்டி பாக்குறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த போட்டிலாம் கேம்ஸ்லாம் பாக்குறீங்கல்ல, அந்த கேம்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிராக்டிஸ். டெய்லி என்ன பண்ணுவாங்க? பிராக்டிஸ் பண்ணினே இருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணினே இருப்பாங்க. டெய்லி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ். அப்படி பிராக்டிஸ் பண்ணி 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 தான் அந்த போட்டியில போகும்போது ஜெயிக்கிறாங்க. நேரா போய் அங்க போய் போட்டியில ஜெயிக்கல. ஆமே, அப்படிதானே? தெரியுமா தெரியாது? அது நேரா போய் போட்டியில ஜெயிச்சிருவாங்களா? ஸ்தோத்திரம். போட்டி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பயும் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமே. ஜெயிக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஜெயிக்கணுங்க. ஜெயிக்காத ஸ்தோத்திரம் நம்ம சபைக்கு வர்றது எதுக்குன்னு தெரியல. ஜெயிக்காம ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவது எதற்காகன்னு தெரியல. அவர் ஜெயித்தவர், எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவர். அவரை நமக்குள்ள பெற்றுக்கொண்டு நாம் தோற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காகன்னு எனக்கு தெரியல. ஆமே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் தோத்தன்னா செத்துருவேன். நான் தோற்றன்னா செத்துருவேன். ஸ்தோத்திரம். உங்களை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். தோற்று கொண்டு வாழவே விரும்ப மாட்டேன் நான். ஸ்தோத்திரம். ஆமே, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வைராக்கிய அந்த ஆவியானவர் அவ்வளவு வைராக்கிய வாஞ்ச உள்ளவர். நீங்க ஜெயிக்கிறீங்களா? உங்களால ஜெயிக்க முடியுதா? யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால இந்த அருமையான மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், இந்த மாசத்தை முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். புது சிருஷ்டி வெளிப்பட ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்குதான் வெளியே வர்றதுக்கு. ஆமே, புரியுதா உங்களுக்கு? இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்குதான் வெளியே எப்படா வர்றவேன்னு. ஆமே, அதுக்கு அவ்வளவு வாஞ்சிருக்குது. ஆனா அதை பெற்று இருக்கிற உங்களுக்குள்ள என்ன இல்ல? ஏனோ தானோ எவனோ சேர்த்தானுக்கிறீங்க. ஆமே, வசனம் என்ன சொல்லுது? சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் கர்ப்ப வேதனைப்படுதான். ஸ்தோத்திரம். வெளிப்படுவதற்காக, வெளியே வருவதற்காக, புது சிருஷ்டி கிரியை நடப்பதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை ஜெயமாய் நடத்துவதற்காக, வெளிப்படுவதற்கு கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அதை பெற்று கொண்டிருக்கிற நாம எந்தவித மாற்றமும், லிட்டில் பிட் சேஞ்ச், ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லாம, அந்த வின்சென்ட் சர்ச்சில் பார்த்து சொன்னா பைத்தியம், அதே மாதிரி இருக்கிறோம் நம்மளாம். ஒண்ணுமே நம்ம மண்டில ஏறவே இல்லை. ஒண்ணுமே புரியல. அவன் எப்படி அங்க வந்தானோ அதே மாதிரி அவரும் வரான்னு நினைச்சுக்கிறான் பாருங்க. அதே மாதிரியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இது ஸ்தோத்திரம் நல்லது அல்ல. இதற்கு நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
சத்தியங்களை கேட்கணுன்ற அவசியம் இல்லை, ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணுமே செய்யாத. ஸ்தோத்திரம். நீங்க இதெல்லாம் அட்டன் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எங்கேயுமே கேட்க கிடையாத, காண கிடையாத சத்தியங்கள். ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்துக்கே நீங்க கீழ்ப்படிய முடியல, ஸ்தோத்திரம், இதை உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட ஜனம் வேற யாரும் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர் கொஞ்சம் இன்னிலேருந்தாவது உணர்வு அடையுங்க. ஸ்தோத்திரம். 2 மாசத்தை முடிக்க போறோம். புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுதான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குதா பாருங்க. உங்க குடும்பத்துல உங்க மூலமா மாற்றம் வருதான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க மாறாத வரை உங்க குடும்பத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மாற்றம் வராத வரை உங்க குடும்பத்துல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். உங்க சார்ந்திருக்கிறவனிடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்க மூலியமாய் மாற்றம் வர விரும்புகிற பகுதிகளிலே மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு முதலாவது நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் ஜெயமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன், ஜெயமாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், ஜெயமாய் வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமே. ஜெய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறீர், ஜெயமாய் நடத்த துடிக்கிறீர். அதை நான் புரிந்து கொள்ளாமல், விளங்கி கொள்ளாமல், ஸ்தோத்திரம், இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எதுக்கு அடுத்த நாள் வாழறேன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எங்க அக்கா வீட்டுக்கு ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல, ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பேன். வெள்ளிக்கிழமைனா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவேன், அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல. அப்போது எங்கள் அக்காலாம் விவசாய வேலைக்கு தான், கழனி வேலைக்கு தான் போவாங்க. அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 6 மணி ஆகிடும். காலையிலேருந்து மதியானம் சாப்பிடல, காலையில் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, வெறும் தண்ணி தான். மற்றபடி டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் தண்ணி குடிச்சே ஃபாஸ்டிங். ஸ்தோத்திரம். இருக்கும்போது அவங்க 6 மணிக்கு வரும்போதே, ஸ்தோத்திரம், கடையில் ரவை வாங்கின்னு வந்து உப்புமா அவசர அவசரமாக கலரி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறமா அவங்க சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் சமையல் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமையில். அப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவங்க நல்லா தான், அவங்க வீட்டுக்காரரு டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, இவங்களும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் அக்காவுடைய மாமனார் டெய்லி 500 ரூபா கொடுத்துருவார். எப்படி தான் சம்பாதிப்பா தெரியாது, டெய்லி 500 ரூபா கொடுத்துருவாரு. இவங்களும் போயிட்டு 500 ரூபாய்க்கு சம்பாதிச்சிருவாங்க. எங்கள் மாமாவுக்கு நல்ல சம்பளம் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரேஷன் சாப்பாடு தான், ரேஷன் அரிசி தான் அவங்க சமைப்பாங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப நாள், அதாவது எப்படி சொல்றது, அந்த ரேஷன் அரிசியும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஆனால் எங்கள் அக்காவுடைய மாமனார் பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த அரிசி நல்லா வேக வச்சா நல்லா தான் இருக்கும். அவருக்கு எப்படின்னா, தட்டில் எடுத்து போட்டால் சவுண்டு கேட்கணும், அப்படி தான் வேகணும். அப்போ தான் அவருக்கு சாப்பிட பிடிக்குமா. ஆமேன். ஏற்கனவே அது வேகாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அரிசி எடுத்து தட்டில் போட்டால் டங்குன்னு சவுண்டு கேட்கும்ல, எகிரி ஓடும்ல, அது ஆஃப் பாயில் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கு அப்படியே வெடிக்கிறது. நம்மளால் அதை மென்று முழுங்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆல்ரெடி ரேஷன் அரிசி, அது அரைவேக்காடு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்று அவசர அவசரமாக வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு, ஸ்தோத்திரம், 7 மணிக்கெலாம் பசங்க தூங்கிடும், சின்ன பசங்களாக இருக்குது. ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால ஏதோ ஒன்று கலகி போட்டுக்கிட்டே தந்து, ஸ்தோத்திரம், சாப்பாடுன்னு கொடுப்பாங்க பாரு. ஸ்தோத்திரம். பொறுத்து பார்த்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, நாம ஒரு நாள் கடந்து அடுத்த நாள் போறோமே, அடுத்த நாள் வாழறோமே, இது எதுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எதுக்காக வாழறோம் அடுத்த நாள்? இப்போ இன்னைக்கு நைட் தூங்கி ஏந்துக்கு போறோம், நாளைக்கு எதுக்கு நாளைக்கு ஏந்துக்கு போறோம்? நாளைக்கு ஏந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்னங்க பண்ணுவீங்க? காலைல எழுந்து வழக்கம் போல காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அவள் தான் சாப்பிட்டு திருப்பி தூங்கி அடுத்த நாள். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாழறதே சாப்பிட்றதுக்கு தான். வேலைக்கு போகிறது எதுக்கு? சாப்பிட தானே. வாழறது எதுக்கு? சாப்பிட்றது தானே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு அப்புறம் பின்னாடி புரியும். நம்ம வாழறது எதுக்கு தான்? சாப்பாடு. இப்படி ரேஷன் அரிசி வெந்ததும் வேவாது குழம்பு சரியா வைக்காம சாப்பிட்டு நாளைக்கு வாழ்ந்து என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்டேன் ஒரு நாள். ஆமே, இப்படிலாம் சாப்பிட்டுன்னு வாழ்ந்து என்ன பண்ண போற? அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போற? அடுத்த நாளும் சாப்பிட்ற வேலை தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆமே. அப்ப இன்னைக்கு என்னவோ அதை சரியா செய்யாம அடுத்த நாள் போய் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இன்னைக்கு செய்ய வேண்டியது சரியா செய்யணும். ஆமே. சாப்பிட்றது வாழறது சாப்பிட்றதுக்கு தான். அப்ப சரியா என்ன பண்ணணும்? சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா நேர்த்தியா சாப்பிடணும். ஆமே. ஸ்தோத்திரம். நம்ம இந்த விசுவாச ஆராதனை கீதங்கள் அந்த பாடல் புஸ்தகம் ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த புஸ்தகம் ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடு வெளியிடும்போது நான் இந்த பாட்டெலாம் டைப் பண்ணுறதுக்கு மகா சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கு. அப்போது மிஷினரிகளும் ஃபாரின்லேருந்து வந்தவங்களும் கூட இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அழில சொல்லுங்க அல்லேலூயா. ஆஃபீஸில் இருப்பாங்க. அமெரிக்கன் அட்வென்ட் தான் இதை வெளியிட்டாங்க. ஸ்தோத்திரம், இந்த பாட்டு புஸ்தகத்தை. அப்போ அங்கே இருக்கும்போது அவங்க டெய்லி கரெக்டாக இங்கே இந்தியாவில் இருந்தவர்களும் ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 1 மணிங்க ஷார்ப் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவாங்க. கரெக்டாக அவங்க எழுந்துட்டாங்கன்னா சாப்பாடு டைம்னு அர்த்தம். ஆமே. நம்ம தெரியாது, கம்ப்யூட்டர் டைப் பண்ணியிருப்போம், டைம்லாம் பார்க்கறது இல்லை. ஸ்தோத்திரம். கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஆமே. என்ன சாப்பிடுவாங்க? ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நமக்கு அது ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு அது ஸ்நாக்ஸு 4 பூரி, இந்த பானிபூரி சைஸில் 4 இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமே. கொஞ்சம் ஏதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தாங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்றது. ஆமே. ஸ்தோத்திரம். ஆனால் நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்லா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஆமே. ஃபஸ்ட்டு ஒரு மலை மாதிரி தட்டில் ஒரு குமிச்சிட்டு ஆமே, அது மேலே சாம்பாரை ஊற்றி தோன்றது, அப்படியே எலி தோன்ற மாதிரி தோண்டி அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஹோட்டலில் போனால் இன்னும் கொடுமை, ஒரு புளி குழம்புன்னு ஒன்று ஊற்றுவோம். ஆமே. அதை ஒரு குமிச்சு அதை தோண்டி ஆமே. அப்புறம் மோர், அப்புறம் ரசம், இதுக்கு இடையில கூட்டு, பொரியல், அப்பளம் மொத்தம் உள்ளே போயிருக்கும். ஆமே. ஸ்தோத்திரம். 2 மணிக்கு முடிச்சுட்டு வந்து உக்காந்தா எப்படி டைப் பண்ணுறது? இவ்வளோ ஐட்டம் உள்ளே போய்க்குது. ஆமே. அவர் வெறும் 4 சின்ன பூரி சாப்பிட்டு கரெக்டாக 2 மணிக்கு வந்துடுவார் சிஸ்டர் தாண்ட. ஆமே. நம்ம குமிச்சு கும்பிட்டு போய் உக்காந்தா தூக்கம் தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாப்பிட்றத நல்லா சாப்பிட்ணும். அவங்க 4 பூரி தான் சாப்பிட்றாங்க, அதில் ஃபுல் டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம குமிச்சு தட்டினாலும் அதில் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது எல்லாமே வேஸ்டேஜ் தான். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நாம் இன்னிலேருந்து நாளைக்கு வாழ போகிறோம் அப்படின்னா எதுக்காக நம்ம வாழறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குன்னு. அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்காவது என் மகள் என்னோடு பேச மாட்டாளா? என்னை நோக்கி பார்க்க மாட்டாளா? ஆமே. என்னோடு உறவாட மாட்டாளான்னு தான் நாளை கொடுத்துங்கிறாரு. ஆமே. ஸ்தோத்திரம். அதனால தயவுசெய்து மனம் திரும்பி நாளையிலேருந்து, அதாவது நாளைக்குனாவே வேலை ஆகாது, இன்னைக்கு நைட்டே போயிட்டு ஸ்தோத்திரம் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாங்க. கண்ணை மூடி ஏசப்பான்னு அப்படி பாருங்களேன். அவர் பேசுறது, அவர் பிரசனத்தெல்லாம் உணர முடியுங்க. இது ஏன் நம்மளால பண்ண முடியலன்னு தெரியலையே. ஆமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. போய் சோத்த கத்த போட்டு ரச்சிதாவெல்லாம் தூங்க வச்சுட்டு ஸ்தோத்திரம் நந்தினி என்ன பண்ணோம்? அப்படியே கண்ணை மூடி அவரை பிரசன்ஸ் உணர்ந்து பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா ஸ்தோத்திரம் உங்களை கையிலே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஸ்தோத்திர அனுபவம், அது அவ்வளோ மகிமையான அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதை அனுபவிச்சதுனால மனைவி எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ எல்லாமே எனக்கு அவராகவே இருக்கிறார். ஆமே. மனைவி எனக்கு, நான் மனைவி கண்டுக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய பிரசனத்துல எல்லாமே இருக்குது, எல்லாமே அதில் நான் அனுபவிக்கிறேன். ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். அதனால நீங்க புரிந்து கொண்டு அவரை நீங்க அனுபவிக்க வேண்டும். அதன் மூலமாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை செயல்படுத்த அவர் துடிக்கிறார். ஆமே. அதனால நாட்களை ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. என்ன நான் சொல்லியிருக்கிறேன், போனா வராத 2ல் 1 டைம் போனா திருப்பிலாம் வராது. ஆமே. ஸ்தோத்திரம். 2025 பிப்ரவரி 26 7 மணி போயிடுச்சு இல்ல, திருப்பிலாம் நீ பார்க்கவே முடியாது. பிப்ரவரி 2026
ஸ்தோத்திரம். 2035 பிப்ரவரி 27 மணி பார்க்க முடியுமா உங்களால? 100 வருஷம் கழிச்சு பார்க்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. டைம் போனா வராது. ஆமேன். ரெண்டாவது போனா வராது உயிர். உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி டைமுக்கு கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க, 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. உங்களோட உற்சாகத்தை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். நேத்து என்ன பண்ணீங்க? 7 மணில இருந்து என்ன பண்ணீங்க? திங்கக்கிழமை என்ன பண்ணீங்க? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலைல வேலைக்கு போனவங்க சாயந்தரம் என்ன பண்ணீங்க? இந்த 7 மணி ஆனா உங்களுக்குள்ள துடிப்பு வரணும் இல்ல, தேவ சமூகத்துக்கு போகணும். அது சர்ச்சில் மாத்திரம் கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிற பிரேயர் ரூம். ஆமே 7 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் உங்க எண்ணம் எங்க போயிடணும்? அப்பா வேண்ட உறவாட, தேவனோடு உறவாட, அவருடைய அன்புல போய் நான் திளைக்க. என்ன வரணுமா? வருதா? வர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஸ்தோத்திரம். நீங்க செஞ்சீங்கன்னா வரும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. செய்வீங்களா? ஸ்தோத்திரம். நாளைக்கு வரணும் உங்களுக்கு எண்ணம். ஆமே. அதனால நேரம் வீட்டுக்கு போறீங்கல்ல, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பை கைட்டு தலைமையிலே அடிச்சிங்க. ஸ்தோத்திரம். ஆமே. கண்டிப்பா ஞாபகம் வருங்க. நாளைக்கு 7 மணிக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஸ்ரீபி சொல்ல நான் உங்க செருப்பு கைட்டு நீங்களே உங்க தலைமையில அடிச்சிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த 7 மணி புதன்கிழமை தான் ஞாபகம் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 7 மணினா ஞாபகம் வரணும். சரி நான் வேலைக்கு போய் வரேங்க, சோர்ல ஆக்கணும்னா அட்லீஸ்ட் 8 மணிக்காவது என்ன பண்ண நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். நான் ரொம்ப ஒரு அப்படியே போட்டு நீங்க முடக்க வேணாம். டைம் அப்படியே போட்டு நீங்க என்ன பண்ணணும், 8ல இருந்து 10 வரலாம் போராட சொல்ல உங்களை. ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நீங்க ஆண்டவர் கொடுத்து பாருங்களேன், உங்களாலே எழுந்து வர மனசு வராது. 10 நிமிஷம் நீங்க ஆண்டோட சமூகத்துல போய் கொடுத்துட்டீங்கன்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும், உங்களால வர முடியாது. ஆமே. ஸ்தோத்திரம். நேசம் அப்படிப்பட்டது. நேச மரணம் ரொம்ப வலியது, கொடியது என்று சொல்லி சூனியமித்தியால் சொல்லுகிறாள். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தயவுசெய்து பிராக்டிஸ் பண்ணுங்க, தேவ சமூகத்துல அமருங்க. உங்களுக்குள்ள இருந்து உங்களோடு பேச துடிக்கிற, உங்களுக்கு போதிக்க துடிக்கிற, உங்களை ஜெயமாய் நடத்த துடிக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெக்கப்படலை. யாரை நோக்கி பார்த்து? அவர்களுக்குள்ள இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கணும். கண்ண மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமே. நீங்க நோக்கி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷங்க, ரொம்ப வேணாங்க. 10 நிமிஷம் முடியாதா? வேலைக்கு போய் வரவங்களுக்கு 10 நிமிஷம் முடியாதா? புதன்கிழமை வெள்ளிக்கிழமை 7 to 9 2 மணி நேரம் உட்காடுறீங்க சர்ச்சில். ஸ்தோத்திரம். இது உங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஸ்தலம். உங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்ட பிற்பாடு என்ன பண்ண நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுமே. இங்க ஆக்டிவேட் இப்ப பண்ணி விட்டா உங்களை நேரா இப்ப வீட்டுக்கு போறீங்க, என்ன பண்றீங்க? ஸ்தோத்திரம். சோறுக்கு ஆகாத வந்தீங்கன்னா தயவுசெய்து சோறு ஆகிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடலாம் செஞ்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆமே தயவு செய்து எனக்காக. ஸ்தோத்திரம். என் மேல உங்களுக்கு உண்மையா பாசம் இருந்துச்சுன்னா ஆமே ஆண்டவர் விட்டுருங்க. ஆமே. ஸ்தோத்திரம். என்னுடைய எஃபெக்ட், என்னுடைய பிரயாசம் வீணாய் போகக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் ஆமே ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் போய் வேற எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேற எல்லாத்தையும் போட்டு சுமந்துலாம் போகக்கூடாது. ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டவரேன்னு அப்படியே உட்காருங்க. 10 நிமிஷம் கண்ணை மூடி கையை கூப்பி அப்படியே ஆண்டவரேன்னு உட்கார்ந்து பாருங்களேன். அவருடைய பிரசன்ன அழகா உங்களை சந்திக்கும். அவர் பேசுறது உங்களால கேட்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா இதெல்லாம் ஃபீல் பண்ணலாங்க. ஸ்தோத்திரம். அவர் பேசுவார், போதிப்பார், உங்களுக்கு வேண்டி எல்லா காரியங்களையும் கொடுப்பார். ஆமேன் அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். வெள்ளிக்கிழமை வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட். நான் போய் உட்கார்ந்தேன், தேவ சமூகத்தில் அமர்ந்தேன், தேவன் பேசினதை, தேவ பிரசனத்தை உணர்ந்தேன். அதை உணர்ந்துட்டாவே உங்களுக்கு வியாதி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, துக்கம் இல்லை, எந்த விதமான காரியம் இருக்காது. எப்போது சந்தோஷம். ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சிரிப்பு, சந்தோஷத்தை பார்க்கலாம். இப்ப சிரிங்க சிரிங்கன்றோம். நீங்க தேவ சமூகத்துல போய் அதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சிரிச்சுன்னு இருப்பீங்க. ஆமென். என்னம்மா பைத்தியமான்னு உங்களுக்கு கேட்குற மாதிரி ஆயிடும். ஆமே. சந்தோஷமா தான் இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட துயரத்திலும், எப்பேற்பட்ட துக்கத்திலும், பயங்கரமான போராட்டம் போட்டு அழுத்தும் போதிலும் ஆமே நான் ஒரு நாள் கூட அழுதது கிடையாது, துக்க முகமா இருந்ததே கிடையாது. ஆமே. ஸ்தோத்திரம். இப்ப கூட வரும்போது ஒரு
வீட்டிலலாம் காமெடி பண்ணிட்டு தான் வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிரிப்பாக தான். ஆமேன். ஸ்தோத்திரம். பொண்ணாண்ட பையனெல்லாம் பேசும்போதெல்லாம் காமெடியாக தான் பேசின்னு இருப்பேன். அவங்க சொல்கிறதையே கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசின்னு இருப்பேன். சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, எதுவுமே என்னை தாக்குறதே கிடையாது. ஆமே. அதனால தான் பவுல் அழகா சொன்னார், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அன்பை உணர்ந்து கொண்டால் ஜெயம். நீங்க உணரலைனா நீங்க இப்படியே தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு புரிய போறது இல்ல, ஆண்டுடைய தவிப்பு உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியில ஆண்டவர் வருகிற சத்தமும் கேட்க போறது இல்ல, ரகசிய வருகையும் உங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிவிக்காமல் எதையும் செய்யவே மாட்டார். உங்களுக்கு தெரிவிச்சா எப்படி தெரியும்? ஒண்ணுமே அவரை பத்தி உங்களுக்கு தெரியலையே. ஆண்டவர் கண்டிப்பா வந்து உங்களாண்ட சொல்லாம ரகசிய வருகை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. உங்களாண்ட கண்டிப்பா சொல்லுவார், நாளைக்கு ரகசிய வருகை இருக்கிறது, ரெடி ஆயிடுன்னு சொல்லுவார். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி அனுபவிக்காதவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களாண்ட சொல்லுவார்? புரியுதா? புரியுதா? அதனால தயவுசெய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க, திரும்ப வராது. உயிரை காட்டில மேலானது டைம். டைம் ரொம்ப முக்கியம். நேரத்தை வீணடிக்காதீர்கள். அதனால இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேவ சமூகத்துல தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதானா? ஸ்தோத்திரம். பிள்ளைங்களுக்கெல்லாம் சோற போட்டு தூங்க வச்சிடணும் ஃப்ரீயா. எந்த சத்தமும் காதுல கேட்கக்கூடாது. தேவ சமூகத்துல அமர்ந்து தேவனை நோக்கி ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறவர். ஆமென் அல்லேலூயா. உங்களோடு பேச துடிக்கிறவர், உங்களை அவருடைய அன்பினாலே தேற்ற துடிக்கிறவர், அவருடைய அன்பினாலே உங்களை ஜெயிக்க துடிக்கிறவர். அதனால இந்த மாலை நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக உங்களை நடத்தும்படி என்னை தொடர்ந்து கர்த்தர் ஏவினேங்கிறார். நீ சொல்லு சொல்லுன்றார். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லு 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 சொல்லுன்றார். ஸ்தோத்திரம். அவங்க மண்ணில் ஏறல, ஆண்டவரை நீ சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லுன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இது நீங்கள் புரிந்து கொள்ளாதவரை, அனுபவிக்காதவரை நான் அடுத்த செய்தியை கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னேன் காலையில இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி பரவாயில்ல, நீ இதை சொல்லுன்னாரு. ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய சமூகத்தை நீங்க போவீங்கன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது ஸ்தோத்திரம் கீஸ், பெலிஸ்தருடைய ராஜா கீஸோட கூட சண்டைக்கு போயிருந்தாரு. கவனிங்க, முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். சண்டைக்கு போயிருந்தாரு 600 பேரை கூட்டுக்குன்னு. அப்போ சிக்லாக் என்ற ஊர்ல அவர் இருந்தார் பாருங்க. பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிருந்தார் இல்லையா? திரும்பி வந்து பார்த்தா 3 நாள் கழிச்சு அந்த ஊரே இல்லை. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சிக்லாகை கொள்ளையிட்டு சுட்டெரித்து தாவீதுடைய மனைவி கூட போன 600 பேரோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆமென். திரும்பி வந்து பார்த்தா ஊரே புகைக்காடாகுது. ஒரு ஜனம் இல்லை, ஒரு வீடு இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரு பண்ட பாத்திரம் இல்லை, ஒரு புள்ளைங்க இல்லை, ஒரு பொஞ்சது இல்லாம பார்த்த உடனே எல்லா ஜனங்களுக்கும் தாவீது மேல கோபம் வந்துச்சு. ஆமென். எல்லாரும் கல் எடுத்து அவன் மேல அடிக்க ஸ்தோத்திர கற்களை எடுத்து கொண்டார்கள். ஆமென். ஆனா தாவீது சோர்ந்து போவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 30:5 தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமென். கல் எடுத்துக்கினாங்க, கையில அடிக்க போறாங்க. யூதருடைய பார்முலாவே என்னது? கல் அடிச்சு தான் கொள்ளுவாங்க. அப்ப தாவீதால தான் நாங்க அவன் கூட போனோம், அவன் கூட சண்டைக்கு போனோம் பெலிஸ்தர் தேசத்துக்கு. திரும்பி வந்து பார்த்தா நமக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு கல்லடிக்கு எடுத்துக்கொண்ட போது வேதம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அங்கிருந்த ஆசாரியன் அபியத்தார் என்கிற ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஏபோத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனேயே தாவீது நெருக்கப்பட்ட அந்த நேரத்துல, தாவீது ஒடுக்கப்பட்ட அந்த நேரத்துல, ஜனங்கள் எல்லாம் கல்லெறியும்படி கைகளில் கல்லை எடுத்துக்கொண்ட நேரத்துல அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நேரா தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிக்கிட்டான். ஆமே. அல்லேலூயா. எங்க போனா? அவங்களோட சண்டைக்கு போல, ஏன் ஏன் என் மேல கல்லேறி வரீங்களாம் கேட்கவே இல்லை, எதுவுமே பேசல. ஆமே. எங்க போனா? நேரா தேவ சமூகத்துல போய் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அந்த படையை பின்தொடரலாமா, நான் அதை பிடிப்பேனா அப்படின்னு போய் கேட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்பப்ப அபிஷேகத்தை கொடுத்து தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த நாட்களிலேயே தாவீது எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரண்ட பேசுறான். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின் தொடரலாமா? அதை பிடிப்பேனா? ஆமென். உடனே ஆண்டவர் பேசுறார். ஆமென். நீ அந்த தண்டை பின் தொடர். ஆமென். தொடரலாமான்னு கேட்டவனே என்ன சொல்றார் ஆண்டவர்? வாசிங்களா 1 சாமுவேல் 38. ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்துட்டீங்களா? 1 சாமுவேல் 30. நீங்க தாவீது கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்துல போய் அமர்ந்து என்ன சொன்னாரு? அந்த தண்டை பின்தொடரலாமா? அதை பிடிப்பேனா? கவனிங்களா, அந்த வசனத்தை பாருங்களேன். இந்த வசனம் என்ன படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்த விஷயம். ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். எங்க போய் கேட்கறான்? தேவ சமூகத்துல போய் அமர்ந்து முழங்கால் படிட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே, நான் அந்த தண்டை, அந்த படையை, எங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் பிடித்து கொண்டு போயிருக்கிற, கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிற அந்த படையை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பனான்னு கேட்ட உடனே அதற்கு அவர் உடனே கேப்பே இல்லை பாருங்க, வசனத்தை பாருங்க. அதற்கு அவர் உடனே பதில் சொல்றாரு. அதை பின்தொடர், அதை ஃபாலோ பண்ணு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. பேசுறாருங்க, பேசுறாரு. கேட்க ஆயத்தமா இருந்தா சின்ன பசங்களும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது, பெரிய பசங்களும் வித்தியாசம் கிடையாது. ஆமென். கேட்க நீ ஆயத்தமா இருந்தா உன்னோட பேச அவர் ஆயத்தம். ஆமென். ஏலியும் பத்துங்கிறான் 1 சாமுவேல்ல. ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்துல சாமுவேலும் பத்துங்கிறான். சாமுவேல் 3 வயசு பையன். எவ்வளவு வயசு பையன்? ஸ்தோத்திரம். சாமி எவ்வளவு வயசு? 3 வயசா? 2.5யா? 4ஆ? சாம் எத்தனை வயசு சொல்லுமா? 4 வயசு. பார்த்தா அதை விட சின்ன பையன். ஏந்து நில்றா சாம், ஏந்து நெல்லு. இவன் 4 வயசு. சாமுவேல் இப்பதாங்கிறான், இதுக்கும் சின்ன பையன், 3 வயசு தான் அவனுக்கு. ஆமே. அவனும் பத்துக்கிறான். ஒரு மூலையில ஏலி 98 வயசு, அவனும் பத்துக்கிறான். ஆமே. ஆனா ஏலி பண்றது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்ததுனால ஏலி வீட்டுக்கு நான் நியாய தீர்ப்பை வழங்க போகிறேன்னு சொல்லி வந்து சாமுவேல்கிட்ட பேசுறாருங்க. 3 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? 3 வயசு சாமுவேலுக்கு என்ன தெரியும்? சாமுவேல்கிட்ட வந்து ஏலியினுடைய குடும்பம் மிக பொல்லாததா இருக்கிறது, அவருடைய 2 பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ் என்பவர்கள் பயங்கரமா பாவம் செய்யறாங்க, சர்ச்சுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் அவன் வெளியிலே பிடிங்கிடுவான், பலி செலுத்தி. ஆமென். மாட்டை கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருக்கு முதலாவது என்ன பண்ணாத? பலி செலுத்தி ரத்தத்தெல்லாம் சிந்தி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை பலி செலுத்த வேண்டிய முறையெல்லாம் ஆசாரியன் செஞ்ச பிற்பாடுதான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இவன் முதல்ல எனக்கு கொடுத்துரு, ஆமென், நீ பலினா அப்புறம் செலுத்திக்க, எப்பனா அப்புறம் செலுத்திக்கன்னு சொல்லி ஸ்பெஷலா நல்ல நல்ல பீஸா பார்த்து இவர் எடுத்துமே சாப்பிடுறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யாரு? பாஸ்ட் பசங்க 2 பேர். ஏலி பாஸ்ட், அவங்க பசங்க 2 பேர் ஓப்னி பினேகாஸ். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, இது கூட பெரிய தப்பா ஆண்டவர் சொல்லல. சபைக்கு வராங்க பாருங்க, சர்ச்சுக்கு வர பெண்களோடு தகாத உறவு. ஆமென். இது ஏலிக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா ஏலி என்ன பண்ணலாம்? அவங்க பசங்களை கூப்பிட்டு கண்டிக்கல. ஆமென் ஸ்தோத்திரம். கண்டிக்கல. அதனால ஆண்டவருக்கு அந்த பிள்ளைங்க மேல கோபம் வந்துச்சு. ஆமென். அதனால அந்த பிள்ளைகளை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த மேட்டரை கொண்டாந்து சாமுவேலாண்ட பேசுறாருங்க. 3 வயசு பையனாண்ட, 3 வயசு பையனாண்ட பேசுற மேட்டரா இது? ஆமென். இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நீங்க கேட்க ஆயத்தமா இருந்தா அவர் வயசெல்லாம் பார்க்க மாட்டாரு, பேச அவர் ஆயத்தம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? பைபிளை முடிட்டு முழங்கால் படிடுவோம். ஜீசஸ். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுறத நான் கேட்க போறேன், கேட்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போய்
ஸ்தோத்திரம். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள உங்களாண்ட பேசுவாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க விருப்பப்பட்டாதான் பெரிய மேட்ரு. ஓப்னி பினேகாஸ் அழிய போறாங்க, ஏலி அழிய போறாரு. அந்த மேட்ரை 3 வயசு சாமுவேல் ஆண்ட வந்து பேசுறாரு. ஸ்தோத்திரம். ஆமே. என்ன புரியுது உங்களுக்கு? நீங்க தேவ சமூகத்தை விரும்பினால், அவர் பேசுவதை கேட்க விரும்பினால், அவர் பேச ரெடி. நீங்க கேட்க ரெடியா இருந்தா அவர் பேசுவார். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. பேசும் தெய்வம் நீ, இயேசு பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ. சொல்லுங்க. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்னை நடத்திடுவீ. என்னை அழைத்தவர் நீர், என்னை நடத்திடுவீர். எல்லாம் முடித்து மேகத்தில் சந்தித்து என்னோடு இருப்பவர் நீர். எல்லாம் முடித்து மேகத்தில் சந்தித்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே, இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ. இயேசு பேசும் தெய்வம் நீ. அவர் பேசுகிறவருங்க. பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிறவர். தாவீது போய் கேட்ட உடனே பேசுறாருங்க. நீங்க போய் கேட்ட பேச மாட்டாரா? கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லாத சாமுவேல் இடத்துல போய் பேசினாரு. தேவ சமூகத்தில் போய் அமர்ந்த ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின் தொடர்வேனா, அதை பிடிப்பேனா என்று கேட்ட உடனே அதற்கு அவர் அந்த தண்டை பின் தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னாரு. நீங்க போய் கேட்டா பேச மாட்டாராங்க? தாவீதோடு கூட தான் பேசுவாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளியில இருந்து உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு உள்ளவே இருக்கிறாரு. நீ என்கிட்ட பேச மாட்டியான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. முன்னாடி பேச மாட்டாரா? வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, நான் உங்களோட பேச ஆயத்தம், உமோடு பேசன ஆயத்தம், உமோடு உறவாடன ஆயத்தம், உம்முடைய பிரசனத்தை உணரன ஆயத்தம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்கப்பா, புத்தி தெளிவை கொடுங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஒரு புத்தி தெளிவை கொடுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை தெய்வமாய் கொண்டிருந்தோம், எனக்குள்ள உம்மை பெற்றிருந்தோம், அனுபவிக்க முடியாத ஒரு ஆண்டவரே மோசமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஹalleluya, ஹalleluya. இன்னிலிருந்து அப்படி இல்லப்பா, இன்னிலிருந்து அப்படி இல்லப்பா, உம்மை அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்படி போய் கேட்கிறாருங்க. அந்த வசனத்தை நீ வீட்டில் போய் மறுபடியும் படிங்களேன் ப்ளீஸ். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 1லிருந்து 8 வரைக்கும் போய் வீட்டில் மறுபடியும் படிச்சு பாருங்களேன். அவன் ஏபோத்தை கொண்டு வர சொன்னா, நேரா தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பிடிக்கிட்டான். ஆண்டவரே அந்த தண்டை நான் பின் தொடரவா, அதை நான் பிடிப்பேனான்னு கேட்டான். உடனே அதற்கு அவர் நீ அந்த தண்டை பின் தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையின்படியே போனான். 20வது வசனம் சொல்லுது, அவன் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்று விடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போன தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்வானானால், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாழ போகிற நீங்களும்
உங்க வாழ்க்கையில வர வேண்டிய சகலத்தையும் பெற்று அனுபவிக்க போறீங்க. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் எந்த காரியமானாலும், இந்த தாவீதுடைய ஸ்பெஷலா தாங்க, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல விசாரிக்காமல் அவர் செய்யவே மாட்டார். ஆமென். செய்யவே மாட்டார். ஆமென். அப்ப நம்மோட ஆண்டவர் பேசணும், நமக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை தரணும்னா இந்த தாவீது போல நானும் ஆண்டவரே எந்த காரியமா இருந்தாலும் உம்மாண்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை வைத்து சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. உம்மாண்ட கேட்காம நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே. உம்மாண்ட கேட்காம இனி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்க வார்த்தைகளை கவனிக்கிறார், கவனிக்கிறார். ஆண்டவரே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நான் செய்ய போகிறேன், இன்னிலிருந்து நான் செய்ய போகிறேன், இன்னிலிருந்து நான் செய்ய போகிறேன். ஜீசஸ். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் கற்றாலும் அன்று இன்னும் அறிய முடியாம, உணர முடியாம, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம, உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத பரிதவிக்கப்பட்ட கூட்டமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளாகிய ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்து ஆண்டவரே நீர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறீர். உனக்காக எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். அனுபவிக்க முடியாம அனுபவிக்க முடியாம அனுபவிக்க முடியாம அனுபவிக்க முடியாம ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ராஜா, ஸ்தோத்திரம், கவனிங்களேன். நான் முடிச்சிடுறேன், ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். ஒரு ராஜா என்ன பண்றாரு, குதிரையில நகரவலம் போறாரு. கவனிங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஸ்தோத்திரம், பிச்சை எடுத்து நிக்குது. ஸ்தோத்திரம். அந்த பொண்ணு பார்த்தனால அழகா இருக்குது, ஆனா சூழ்நிலை பிச்சை எடுத்து நிக்குது. உடனே ராஜா என்ன பண்றாரு, அந்த பெண்ணை அரண்மனைக்கு கொண்டு வரும்படி சொல்றாரு. ஸ்தோத்திரம். அரண்மனைக்கு அந்த பொண்ணு போகுது. அதை நல்லா குளிப்பாட்டி பார்த்தா ரொம்ப அழகாகுது அந்த பொண்ணு. உடனே ராஜா என்ன பண்ணிட்டார், இந்த பொண்ணை நான் திருமணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ ராஜாத்தி ஆயிடுச்சு. பிச்சை எடுத்து இந்த பொண்ணு ராஜாத்தி ஆயிடுச்சு. இப்போ ராஜாத்தி ஆகி 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. இது நாளுக்கு நாள் மெலிய ஆரம்பிக்குது. திருமணம் ஆகும்போது இருந்த அந்த புஷ்டி இப்போ இல்லை, நாளுக்கு நாள் உடல் இளைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு ராஜா ஸ்தோத்திரம் அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறாரு, என்ன ஆச்சு இளவரசியே? ஸ்தோத்திரம். பிச்சை எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருந்த, இப்ப உனக்கு தேவைன்னா தட்டினா இங்க கொண்டு வரதுக்கு ஆள் இருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, ஆனா ஏன் உன்னுடைய உடல் இளைக்கிறது, ஏன் நீ மெலிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரி சொன்ன பதில், எனக்கு எல்லாமே இருக்குது ஆனா சாப்பிட பிடிக்கல. ஆமென். எனக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா, ஸ்தோத்திரம், எப்படி நான் சாப்பிட்டு பழகி இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கணும், வீடுடா போய் அம்மா தாயே பிச்சைன்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். அதில் அவங்க கொண்டாந்து போடுறத சாப்பிடணும். அப்படிதான் எனக்கு பழக்கமாகிக்கிறதுனால இங்கே எனக்கு கொண்டு வந்து வைக்கிற, எனக்கு ஆயத்தமாக்கி வைக்கிற இந்த உணவுகளை என்னால் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு அந்த சகோதரி சொன்ன உடனே ராஜா, அடிப்பா இவ்வளவு நாள் இது எனக்கு சொல்லாதியே போயிட்டியே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு சட்டி எடுத்துக்கோ, குண்டான எடுத்துக்கோ, நீ வந்து அம்மா தாயை பிச்சை கேளு, நான் உனக்கு போடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாராம். உடனே அந்த அம்மா அதே போல ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து அம்மா தாயை பிச்சை அனுப்பிச்சு ராஜா போட்டாரு, சாப்பிடுச்சு. அந்த சகோதரி கொஞ்ச நாள்ல ரொம்ப புஷ்டி ஆயிடுச்சு. ஆமே ஸ்தோத்திரம். இந்த கதைய ஸ்தோத்திரம் ஏன் நான் இப்ப சொன்னேன்னா, எல்லாமே இருக்குது நம்ம ராஜா விட்டு புள்ளிங்க, ஆனா நமக்கு என்ன பழக்கம்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவைக்கு ஆண்டவரே ஏதாவது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு பிச்சை கேட்டே வாழ்ந்துங்கிறோம். பிச்சை கேட்க வேண்டியவங்க நம்ம இல்லைங்க, நம்ம ராஜா ராஜாத்தி. எல்லாம் உனக்கு தாங்க. பிச்சை கேட்கறது ஏன் வாழ்ந்துக்கிறீங்க? பிச்சை கேட்டு ஏன் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உரிமையா எடுத்து அனுபவிக்க வேண்டியவர்கள் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சா நல்லது. ஆமென். பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு தாங்க, எல்லாம் உங்களுக்காக தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகலமும் உங்களுக்காக தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தையே மனுஷனுக்காக தான் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தான். ஆமென். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தி அனுபவிக்கிறத விட்டுட்டு இன்னும் ஆண்டவரே பிச்சை கொடுங்க, 100 ரூபாய் போடுங்க, 50 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, கடன் கொடுக்கணும், இப்படி பிச்சை கேட்டு நினைக்கிறோம். அதெல்லாம் தயவுசெய்து நீங்க மாத்திக்கங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போய் கேட்கறதுக்கு முன்னாடியே
உங்களுக்கான எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நீங்க போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அவரோடு உறவாடினாவே போதும். அவரோடு நீங்க உறவாடினாவே போதும். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வாரி உங்க மேல கொட்டுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷத்துல வாரி உங்க மேல கொட்டுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. எப்படி அந்த பிச்சைக்காரிக்கு ராஜாவின் ஆசீர்வாதம் ஜீர்ணிக்க முடியலையோ, அதே வண்ணமாகவே நம்முடைய ராஜா நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். அதனால தேவ சமூகத்துல போய் பிச்சை கேட்காதீங்க. எல்லாம் உங்களுக்காக தான். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்காக தான். இப்ப தலைமையில கையை வச்சீங்க, எல்லாம் நான் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காகவே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக. கண்ணதாசன் எழுதினாரு. ஸ்தோத்திரம். பைபிளை வச்சுதான் எழுதினாரு. ஸ்தோத்திரம். நமக்காகவே எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அனுபவிக்கவும் ஆளும்படி வைத்தார். ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு ஸ்தோத்திரம், அதை அறியாமல் புரியாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்தும் உணர்ந்தும் புரிந்தும் இன்னும் தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் பிச்சை கேட்டுக்கின்னு இருக்கிறோம். தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் அதிகாரமாய் அனுபவிக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே இன்னும் உடைய கையை நீட்டி கெஞ்சி கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த நிலைமையெல்லாம் மாறணும். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இந்த மாசத்தோடு இந்த நிலைமையெல்லாம் மாறணும். வரப்போகிற புதிய மாசம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாசமா மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிற ஆண்டவர், எங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட துடிக்கிற ஆண்டவர். எஸ் எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, செவிகளில் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆவியானவரே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2:9-13 வரை வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய விசுவாசத்தை கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னதான் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் போக வேண்டிய முதல் இடம் தேவனுடைய சமூகம். எந்த காரியத்தை நாங்க செஞ்சாலும் நாங்க செல்ல வேண்டிய முதலிடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்யும் போது சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை இந்த தாவீதின் வழியில நாங்கள் அறிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கேட்க ஆயத்தமா இருக்கிறவரிடத்திலும் பேசுறீங்க, கேட்க ஆயத்தம் இல்லாதவரிடத்திலும் பேசுறீங்கப்பா. நீங்க பேச துடிக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமே, அதை புரிந்து கொள்ளணுமே, அதை எங்க வாழ்க்கையில அனுபவிக்கணுமே. என்கிட்ட பேசுவாரா? பேசுவார். நீங்க கேட்க ஆயத்தமா இருந்தா பேசுவார். நிறைய பேருக்கு என்கிட்ட பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரா? பேசுவார். நீங்க கேட்க ஆயத்தம்னா அவர் பேச ஆயத்தம். கேட்பதற்கு முன்னாடி சமூகத்துல அர்ப்பணித்து நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேரங்களை கொடுங்க, நாட்களை கொடுங்க ஆண்டவர். உடல் அசதி உபாதைகள் ஆண்டவரே தேவ சமூகத்தை விட்டு எங்களை பிரித்து விடக்கூடாது. எப்போதும் சமூகத்தை வாஞ்சிக்கிற இந்த தாவீதின் இருதயம் எங்களுக்குள்ளே செயல்படுவதாக, செயல்படுவதாக, செயல்படுவதாக. கர்த்தர் அப்படியே நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், இடத்தில் சமாதானம் விசேஷம் அதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.